வணக்கம். இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள காலத்துலலாம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்கி கேம் விளையாடுறதும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு விதவிதமாக வாங்கணும்னு ரொம்ப ஆசையில் இருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காப்புல. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க அப்பாட்ட சொல்லி கண்டிப்பாக இந்த கன்றுக்குட்டியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல கொம்பு இல்லாத அழகான மோட்டியில் ஒரு சூப்பரான கண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. நான் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, இந்த மாதிரி கோழி அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் மாடு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப பிரியம். அது மாதிரி நான் கோழியும் வளர்த்துருந்தேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாடு மேலே இருக்கக்கூடிய பிரியம் எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிரதருக்கு ரொம்பவே இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கி வளர்க்குறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகர்கோவில் அந்த மாதிரி நினச்சிட வேண்டாம். எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவூர் சத்திரம் பக்கத்தில் குறும்பலாபேரி தான் இவங்களோட ஊர். சரியா, ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆர்வத்தில் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய தொழிலதிபராக கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா கிட்டத்தட்ட என்னோடய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 17 வயசுலேயே தொடங்கிட்டேன். நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இங்கே இருக்கக்கூடிய மாடு வளர்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி தான், மாட்டு வியாபாரம் பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். என்ன காரணம்னா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மாடை குளிப்பாட்டுறது, மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது, மாட்டுக்காக தீவனம் எடுக்கிறதுக்கு பாவூர் சத்திரம் மார்க்கெட்டுக்கு போகிறது.